நீங்கள் நல்லா இருப்பீங்க. நம்ம எதையும் நாமளாக பார்த்து ஒரு முடிவை எடுப்பது என்பது வேறு, மற்றவர்களை சொல்வதை பார்த்து ஒரு முடிவை எடுத்துக்கொள்வது என்பது வேறு. இதை 2 பிரிவாக பிரித்து 2 சம்பவங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு ஊரில் ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்தை பற்றி கேட்க 4 விதமான நண்பர்களை ஒருவர் சந்தித்தார். ஒருவர் சொன்னார், அது நல்ல நிழல் கொடுக்கும் என்று சொன்னார். இன்னொருவர் சொன்னார், அது பூக்கள் மட்டுமே இருக்கும், இலை இருக்காது என்று சொன்னார். இன்னொருவர் சொன்னார், அது மொட்டை மரம் என்று சொன்னார். இன்னொருவர் சொன்னார், அது எதற்கும் பயன்படாது என்று சொன்னார். இதெல்லாம் அவரவர் பார்த்த காலங்களில் நடந்த உண்மையான சரித்திரம். ஒருவர் வசந்த காலத்தில் பார்த்திருப்பார், ஒருத்தர் இலையுதிர் காலத்தில் அந்த மரத்தை பார்த்திருப்பார். ஆனால் 4 பேரும் 4 விதமாக சொன்னார்கள். ஆனால் அந்த மரத்தை பற்றிய ஒரு முடிவு நாம் எடுக்க வேண்டும். ஒரு மரம் என்றால் எப்படி இருக்கும், எந்த மாதத்தில் இலையுதிரும், எந்த மாதத்தில் கனி கொடுக்கும் என்பதை பற்றி தெரிந்து ஒரு முடிவெடுக்க வேண்டும். இதே போலத்தான் நீங்கள் படித்த சிறு கதைகளில் கூட கேட்டிருக்கலாம். ஒரு யானையை கொண்டு வந்து 4 குருடர்கள் எடுத்து சொல்லும்போது அவன் யானை பார்த்து ஒருவன் யானையுடைய காதை பார்த்தான், முரத்தை போல் இருக்கிறது என்றான். காலை பார்த்தான், ஒரு தூண் போல் இருக்கிறது என்றான். ஒருவன் வாளை பார்த்தான், வேறு விதமாக சொன்னான். இப்படி ஒரு கதை, எல்லாரும் கேட்ட கதை. ஆனால் முழுமையான உருவத்தை அவர்கள் பார்க்கவில்லை. இதுபோலத்தான் நாம் எதை செய்தாலும் எதை பார்த்தாலும் ஒரு முழுமையாக நாம் தெரிந்து செயல்பட வேண்டும் என்பதைத்தான் நான் பைபிள் ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லிக்கிறேன். உங்களுக்கு தாவீதுடைய மகன் சாலமன் மிகுந்த ஞானி. அவனைப் போல் இறந்ததுமில்லை, அவனைப் போல் பிறப்பதும் இல்லை என்று ஆண்டவர் அவனுக்கு ஒரு வரத்தை கொடுத்திருந்தார். இவனை சோதிக்க வேண்டிய ஷீபா தேசத்து ராணி ஒருவள் வந்தாள். அவள் வந்து தாவீதுடைய மகன் சாலமன் எப்பேற்பட்ட ஞானியாக இருப்பான் என்று அவனை மட்டம் தட்ட வேண்டி அவன் வந்தான். வந்த இடத்துல என்ன செய்தால், ஒரே மாதிரியான பிளவர்கள், அதில் உண்மையான பிளவரும் இருந்தது, அதில் பிளாஸ்டிக் பிளவரும் இருந்தது. அதை கொண்டு வந்து வைத்து விட்டு உண்மை பார்த்தா எல்லாமே உண்மை போல் இருந்தது. அப்போ ராஜாவை கொண்டு வந்து பார்த்தால், ராஜாவை கேட்டால், இதில் எந்த பூ அழகாக இருக்கிறது, எந்த பூ என்று கேட்கும்போது ராஜா சாலமன் தீர்மானித்தான், இவள் என்னை சோதிக்கிறாள் என்று நினைத்து சிறிது நேரம் அப்படியே மலர்களை பார்த்து வண்ணம் இருந்தார். உண்மையான மலர்களிடத்தில் தேனீக்கள் வந்து மொய்த்து கொண்டிருந்தது. பொய்யான மலரத்தில் எந்த ஈயும் கூட போய் பார்க்கவில்லை. அவர் நேராக வந்தார். அந்த தேனி எந்த பூவில் வட்டமிட்டிருந்ததோ அந்த பூவை காண்பித்து, இது நன்றாக இருக்கிறது என்று சொன்னார். ராணிக்கு இது தெரியவில்லை. எப்படி இது கண்டுபிடித்தது என்று அவளுக்கு தெரியாது. அவள் சோதிக்கத்தானே வந்தாள். அப்போது ராஜா சொன்னார், இதுதான் உண்மை என்று சொன்னார். அதுபோல் நம் ஞானத்தை, நமக்கென்று கொடுத்த ஞானத்தை பிறர் சோதிக்கும்படியாக நாம் வைத்து கொள்வது கூடாது என்பதற்கான கதை தான். நமக்கென்று ஒரு தாளந்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எல்லாரிடத்திலும் ஒன்றை பற்றி கேட்பது தவறில்லை, முடிவெடுப்பது நாம இருக்க வேண்டும் என்று கூறி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை சந்திப்போமா?